வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டி ஆக்டை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? பிஜிடிஆர்பி சைக்காலஜி நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆர்டி ஆக்ட் 2009 பற்றி சிலபஸில் இருக்குது. அது சம்மந்தமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன் இடையில, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் சேர்ந்துக்குங்க. சரிங்களா? அதாவது ஆர்டி ஆக்ட் ஆர்டி ஆக்ட் பார்த்திங்கன்னா 2009 என்ன பண்ணுறாங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க. இந்த ஆர்டி அப்படிங்கிற அந்த இதனுடைய அப்ரிவியேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர் ரைட் டு எஜுகேஷன். இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இது பார்த்திங்கன்னா அதாவது சட்டமாக எப்போ பார்லிமெண்ட்டை கொண்டு வர்றாங்கன்னா ஆகஸ்ட் 4, 2009. இது பார்த்திங்கன்னா 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்க சொல்லுது. ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் கீழேனா அண்டர் 21A. இந்த 21A ஏற்கனவே இருக்கும். ஆனால் இந்த 21Aயை ஒரு சட்டமாக கொண்டு வர்றது தான் இந்த ஆர்டிஇ ஆக்ட் 2009. சரிங்களா? ரொம்ப முக்கியம். 21A 6லேருந்து 14 வயது குழந்தைகளுக்கு இது பொருந்தும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இதை சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இந்த ஆக்ட் பார்லிமெண்ட்டில் 2009 கொண்டு வரப்பட்டாலும் எப்போ அமல்படுத்தப்படுதுன்னா இன்டு ஃபோர்ஸ் எப்போ அதை அமல்படுத்துகிறாங்கன்னா 2010 ஏப்ரல் 1 அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அமல்படுத்துகிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு இதை விட இதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21A பார்த்திங்கன்னா எப்போ சேர்க்கப்படுதுன்னா 86வது சட்டத்திருத்தத்தில் 2002 சேர்க்கப்படுது. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக. சரிங்களா? அந்த அடிப்படை உரிமையில் 21A அப்படிங்கிற ஒரு இதை சேர்க்குறாங்க. 86வது சட்டத்திருத்தம் 2002. ஸோ அதுவரை பார்த்திங்கன்னா அது சட்டப்பூர்வமாக்கப்படாமல் இருந்துச்சு. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான விளக்கம் இல்லை. ஸோ இந்த 2009 ஆர்டி ஆக்டை அமல்படுத்துறது மூலம் இந்த ஆர்டிக்கல் 21A ஒரு சட்டமாக என்ன பண்ணுது, மாற்றப்பட்டது. அதே மாதிரி ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 45 இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த 45 பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வழிகாட்டு நெறிமுறையில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அடுத்த இந்த கான்ஸ்டியூஷன் அமல்படுத்துறது 1950 ஜனவரி 26 அதுலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப நாளாக இது ஒரு சட்டப்பூர்வமாக இல்லாதனால 2009 இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டத்தை போட்டு இது என்ன பண்ணுறாங்க, அமல்படுத்துகிறாங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள சைல்டுக்கு 14 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, 6 to 14 வயசு. ஆனால் இந்த ரைட் டு எஜுகேஷன் பார்த்திங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னு அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 1995 அது என்ன பண்ணுதுன்னா அதில் திருத்தம் பண்ணுறாங்க. சரிங்களா? சாதாரணவங்களுக்கு நார்மலாக உள்ள சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 16, மற்ற டிசபிலிட்டி உள்ள சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 18 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த 86வது சட்ட திருத்தம், அதாவது இது தான் சொல்கிறாங்க 86வது சட்ட திருத்தத்தில் 2002 பார்த்திங்கன்னா அதாவது 6 வயசு உள்ளதுக்கு தான் என்ன பண்ணுது, அதை ஃபோக்கஸ் பண்ணுது. சரிங்களா? ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா இதை அமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 45A 14 வயசு வரைக்கும் இருந்தது. இதை 6 வயசு வரைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2002 இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லா நாடும் பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும், அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்ப சொல்லணும். ஆனால் இந்தியாவில் தான் ஆர்டிஏ ஆக்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறது, குழந்தைகளை என்ரோல் பண்ணுறதுக்கான திட்டங்களை முன்னெடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஆர்டிஏ ஆக்ட் இதை அமல்படுத்துறதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 14 மெம்பர் கமிட்டி உள்ள NAC நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த ஆர்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் லெவலில் பார்த்திங்கன்னா SMC, இதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி படிக்கலாம். SMCயை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக எல்லாருக்கும் அதாவது கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் அந்த வீக்கர் செக்ஷனுக்கு மற்ற எல்லாருக்கும் அந்த ஆர்டி ஆக்ட் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த SMC என்ன பண்ணுது, கண்காணிக்குது. இந்த SMC ஆர்டி ஆக்டை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் எஜுகேஷன் இருந்தால் தான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே
அவங்களுக்கு எஜுகேஷன் தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து அந்த டெட்லைன் என்ன பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணி மினிமம் குவாலிஃபிகேஷனை பெறுறதுக்கு அந்த டீச்சருடைய டெட்லைன் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் அதாவது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் எல்லாரையும் என்ன பண்ணணும், ஆல் பாஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஆனால் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகாத கேண்டிடேட்டை என்ன பண்ணலாம், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் 1லேருந்து 60 டீச்சர் இருந்தாங்கன்னா 60 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 2 பேரும், 61லேருந்து 90 வரைக்கும் 3 பேரும், 91லேருந்து 120 4 டீச்சரும், 121லேருந்து 200 வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 டீச்சரும் இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோவில் என்ன சொல்கிறாங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்து வச்சுங்க. 60 ஸ்டூடெண்ட்டுக்கு 2 டீச்சர். அதேமாதிரி அப்படியே போகும்போது 61 90 3 இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம SSA RMSலாம் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கு இடையில் அந்த ஃபண்ட் ஷேரிங் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் காணப்படுது. இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்து 65%, 35% ஸ்டேட் என்ன பண்ணணும், பங்களிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டை பொறுத்தவரை ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்டேட் வந்து சென்ட்ரல் 90%, அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா 10% பங்களிப்பு பண்ணால் போதும். சரிங்களா. அடுத்து விரிவாக பார்க்கலாம். ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, கேபிட்டேஷன் அதாவது நுழைவு கட்டணம் அந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, பே பண்ண தேவையில்லை, முற்றிலும் ஃப்ரீ, அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி எந்த டெஸ்ட்டு என்ன பண்ண, எனி ஸ்க்ரீனிங் முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரி என்ன பண்ண தேவையில்லை, எதுவுமே அந்த அட்மிஷனுக்காக எந்த ஸ்கூல்லையுமே என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக இதன்படி பார்த்தா 6 வயசு ஆனால் 1ஆவதில் சேர்க்கலாம். ஆனால் ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட் 7வது வயசில் தான் 1ஆவது சேர்றாப்லைனா, அதாவது 2வது ஒருவேளை 1ஆவது படிச்சுட்டு இடையில போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் லேட்டாக சேர்றாப்லைனா, அல்லது வந்து 7 வயசில் 1ஆவது சேர்றாப்லைனா அவர் ஒருவேளை 1ஆவது படிக்கிற வயசு 6 ஆனால் அவருக்கு 7 வயசு ஆயிடுச்சு, அவர் வந்து 1ஆவதில் சேராமல் நேரடியாக என்ன பண்ணுறாங்க 2ஆவதில் சேரலாம். ஆனால் அந்த 1ஆவதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கான அதற்கான கோச்சிங்கை ஒரு 3 months என்ன பண்ணுறாங்க கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஏஜ் படி அவனை என்ன பண்ணலாம் 2ஆவது சேர்த்துக்கிடலாம். ஆனால் அந்த 1ஆவதில் படிக்க வேண்டியதை ஒரு 3 மாதம் என்ன பண்ணணும், மினிமம் 3 மாதத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அதை ட்ரெயின் பண்ணி அவனை மேட்ச் பண்ண வச்சிடணும். ஸோ இப்படி லேட்டாக போகும்போது இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை நார்மலாக பார்த்திங்கன்னா 14 வயசு வரைக்கும் முடிக்கணும். ஆனால் இந்த மாதிரி லேட்டாக சேர்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்ட் கொடுக்குறாங்க, 15-16 வயசுலேயே முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி எலிமெண்ட்ரி எஜுகேஷனுடைய அந்த ஃபெசிலிட்டி இல்லாட்டி அவங்க என்ன பண்ணலாம்னா வேறு ஸ்கூலுக்கு போகலாம். அதாவது பக்கத்தில் உள்ள வேறு ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஒருவேளை பிடிக்காட்டினாலும் பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இதில் என்ன பண்ணலாம் போய்க்கலாம். அதுமாதிரி அவங்களுக்கு இதில் சேர்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு, ரைட்டிங் மெட்டீரியல், யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. இதில் கவர்மெண்ட் அது லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியமாக 3 பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க ஸ்கூலில் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ், அந்த லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க இதை எடுத்து பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், அதாவது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா அந்தந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லாட்டி லோக்கல் கவர்மெண்ட், எந்தெந்த ஏரியாவில் எது ஸ்கூல் நடத்துகிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அதை இது பண்ணணும். சரிங்களா. அதை சொல்கிறாங்க. தாட்டியே டிஃபைன்ஸ் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல், ஸ்டேட் அண்டு யூனியன் பிரதேசம் அல்லது லோக்கல் பாடிஸ், அதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக என்ன பண்ணணும், இந்த எல்லா வேலையும் என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வர பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது 1 to 5வது வகுப்புல அந்த பள்ளிக்கூடம் அந்த படிக்கிறவங்களுக்கு ஸ்கூலு 1 கிலோமீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸில் காணப்படணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 6வது 8வது படிக்கிற பசங்களுக்கு 3 கிலோமீட்டருக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கணும். அடுத்து ஒருவேளை ஸ்கூல் ரொம்ப பாப்புலேட்டாக நிறைய ஜனத்தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா, டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் த சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜஸ் மோர் தென் 1 ஸ்கூல் மே பி நெசசரி. அதாவது 6லேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள ஏரியாவில் நிறைய அந்த பாப்புலேஷனான ஏரியாவில் 6 to 12
படிக்கிற அந்த ஏஜுக்குள்ளே நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1லேருந்து 2 ஸ்கூல் என்ன பண்ணலாம், தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ரிமோட் ஏரியாஸ், அதாவது ரிமோட் ஏரியாவில் இந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண டிஸ்டன்ஸோட அதிகமாக இருந்துச்சா என்ன பண்ணணும்னா, இந்த லோக்கல் அத்தாரிட்டி அல்ல யார் இந்த ஸ்கூல் நடத்துகிறாங்களோ என்ன பண்ணணும்னா, மெயினாக அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ஷன் ஃபெசிலிட்டி அல்லது ரெசிடென்ஸ் தங்குமிடம் என்ன பண்ணணும், ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்குள்ள இல்லாட்டி அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்ன பண்ணணும், மற்ற பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரம் உள்ள ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா போகிறதுக்கு என்ன பண்ணணும், ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக அந்த ஸ்கூலுக்கு நெய்பர்ஹுட்டில் உள்ள ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா, பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாங்கன்னா அதுக்கு பேர் என்ன, நெய்பர்ஹுட் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. இந்த டேர்மை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி அந்தந்த கவர்மெண்ட்டு இல்லை லோக்கல் அத்தாரிட்டி அந்த ஸ்கூல் மேப்பிங், அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும். அதான் அவங்களுடைய வேலை. சரிங்களா? அந்த பக்கத்தில் உள்ள ஸ்கூல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரிவிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இது என்ன பண்ணணும், இந்த ஆர்டி ஆக்ட் பொருந்தும். அந்த அடிப்படையில் என்ன பண்ணால் எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் 25% சீட்டை என்ன பண்ணணும், ஒதுக்கணும். யாருக்குன்னா வீக்கர் செக்ஷன் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன். ப்ரைவேட் ஸ்கூலில் பிற்படுத்தப்பட்ட அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா 25% சீட்டை ஒதுக்கணும். ஆனால் அதற்குடைய காசை என்ன பண்ணிக்கலாம், ரீஇம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதாவது கவர்மெண்ட்லேருந்து இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கூல் கொடுத்துருவாங்க. இந்த 25% ரொம்ப முக்கியமானது. ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த நெய்பர்ஹுட் பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ஒருவேளை அந்த ஏரியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாட்டி அவங்க என்ன பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூலில் சேரலாம். அப்படி சேரும்போது அந்த வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த 25% இடஒதுக்கீடு ஒதுக்கி அவங்கள சேர்க்கணும். அப்படி சேர்க்குற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த காசை வாங்கிக்குவாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும், கன்கரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுப்பட்டியலில் இருக்குது. அதனால் 2 பேருமே என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி இந்த ஆர்டி ஆக்டை என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கேரி அவுட்டிங் த மேண்டேட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ரெஸ்பெக்டட் ஸ்கூல் ஒன்டு பை இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். அதாவது இதெல்லாம் சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணால் மற்ற இதையும் செய்யணும். அதாவது அவங்க ரன் பண்ணுற ஸ்கூலில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நேஷ்னல் அகாடமிக் கரிக்குலம், ஒரு கரிக்குலத்தை சிலபஸை என்ன பண்ண டெவலப் பண்ணணும். அதே மாதிரி டீச்சருக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமை அவங்களோட டீச்சிங்கை ஸ்டாண்டர்டாக கொண்டு வர்றதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணும். அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். எதுக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங், இந்த இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இனோவேட்டிவாக ரிசர்ச் மெத்தடில் அந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டை யார் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களும் அவங்க உட்பட்ட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கரிக்குலத்தை கோர்ஸை என்ன பண்ணணும், எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்காக சிலபஸை டிசைன் பண்ணணும். அதேமாதிரி அட்மிஷன் கரெக்டாக போகுதா, அட்டண்டன்ஸ் எல்லோரும் சரியாக வர்றாங்களா, என்ரோல் பண்ணவங்களாம். அதே மாதிரி 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுடைய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்குலாம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் போயிருக்கான்னு இது பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் பில்டிங், டீச்சிங் ஸ்டாஃப், லேர்னிங் எக்யூப்மெண்ட்டை இந்த ஸ்டேட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி எங்கே ஸ்கூல் இருக்கோ அவங்க தான் கொடுக்கணும். அதே மாதிரி சமுதாயத்தில் வீக்கர் செக்ஷன் அண்ட் மார்ஜினலைஸ்டு ஒதுக்கப்பட்ட செக்ஷன்லேருந்து அவங்களுக்கு எதிராக எந்த இதுவும் நடைபெறலை, அவங்களெலாம் சரியாக தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்தந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதாவது கண்காணிக்கணும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை பெறலையோ அல்லது ஸ்கூலில் அட்மிட் ஆகலையோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டீச்சருக்கு என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ட்ரைனிங் அந்த கவர்மெண்ட், அந்த லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அகாடமிக் காலண்டரை ப்ராப்பராக எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்கன்னு செக் பண்ணணும். அதே மாதிரி அதாவது ஸ்பெசிஃபை ஸ்டாண்டர்டில் தான், நார்ம்ஸில் தான் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனோட குவாலிட்டி அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி செக் பண்ணணும். அதே மாதிரி அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்கூலும் என்ன பண்ணணும், இந்த லைசன்ஸ் வாங்கி தான் செயல்படணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ரெக்கக்னேஷன் அதை வாங்கி தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களான்னு என்ன பண்ணணும், இந்த லோக்கல் அண்ட் ஸ்டேட் அத்தாரிட்டி செக் பண்ணணும். அதே மாதிரி அதாவது ஒருவேளை அவங்க வந்து அந்த இதுக்குள்ளே வரலாட்டி 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா அந்த ஆர்டி ஆக்டுக்குள்ளே அந்த ஸ்கூலை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஒருவேளை அந்த ஸ்கூல் வந்து ஏற்கனவே இருக்குது ஆர்டி ஆக்டுக்குள்ளே இல்லாட்டி
அதாவது ஆர்டிஏ ஆக்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் இருந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்டை 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும், கொண்டு வர்றதுக்கு, அதாவது அவங்க ஆப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வழிவகை செய்யணும். அதே மாதிரி இது வந்து இந்த எல்லா பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்தில் இந்த 6 வயசுலேருந்து 14 வயசு பிள்ளைகளை இந்த ஆர்டி ஆக்டில் சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய பேரண்ட்டுடைய கடமை. அவங்க தான் என்ன பண்ணணும், போய் சேர்த்து விடணும். அவங்க தான் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கிடைக்குதான்னு என்ன பண்ணணும் பார்க்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த 1ஆம் வகுப்பு சேர்றதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூலிங், அந்த பால்வாடி அங்கன்வாடி சொல்லுவாங்க, அது வந்து எல்லா குழந்தைக்கும் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா முடிவு பண்ணணும். அதுதான் முக்கியம். இந்த ஆர்டி ஆக்டை பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா எஸ்எம்சியை வச்சுருக்கணும். அந்த எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னா யார் 75% மெம்பராக இருப்பாங்கன்னா பேரண்ட்ஸு ப்ளஸ் கார்டியன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அந்த ஸ்கூலில் இருக்கிற அவங்க பேரண்ட்ஸோ அல்லது கார்டியன்ஸோ அவங்கலேருந்து 75% அந்த எஸ்எம்சியில் என்ன பண்ணணும், பங்கு இருக்கணும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது வீக்கர் செக்ஷனான அந்த ஸ்டூடெண்ட்டை சேர்ந்த அந்த பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும், இதில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பங்கு கொள்ளணும். அவங்களுக்கும் போதிய என்ன பண்ணணும், ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். மேல் வர்க்கத்தினரே என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த மீதமுள்ள 20% 1/3 பார்த்திங்கன்னா எலெக்டட், அந்த லோக்கல் அத்தாரிட்டி உள்ள அந்த பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்களும், மித்த 1/3 பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸும், மீத 1/3 பார்த்திங்கன்னா லோக்கல் எஜுகேஷனிஸ்ட், அந்த ஏரியாவில் உள்ள லோக்கல் எஜுகேஷனிஸ்ட், இந்த 3 பேரும் சேரணும். அது 1/3 வந்து லோக்கல் அத்தாரிட்டி, இன்னொன்று அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ், அதே மாதிரி லோக்கலில் இருக்கிற அந்த எஜுகேஷன் பீப்புள் அவங்க சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த 100%ல் 50% பெண்கள் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், விமனாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அடுத்து அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே எஸ்எம்சியில் ஒரு சேர்பர்சனும் ஒரு வைஸ் சேர்பர்சனும் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கப்படணும். அதே மாதிரி ஹெட் அண்ட் மோஸ்ட் சீனியர் டீச்சர் ஷால் ஃபங்க்ஷன் அஸ் த மெம்பர் ஆஃப் கன்வீனர் ஆஃப் ஸ்கூல் எஸ்எம்சி அப்படின்னு சொல்கிறோம், எஸ்எம்சி. அதாவது ஹெட் அல்லது மோஸ்ட் சீனியர் டீச்சர் எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னா மெம்பர் கன்வீனர் ஆஃப் எஸ்எம்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஸ்எம்சி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு கூட்டணும், அது ரொம்ப முக்கியம். அது செயல்பாடுகள், இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் பார்த்திங்கன்னா பப்ளிக் தெரிகிற மாதிரி என்ன பண்ணணும், அறிக்கை என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடணும். அதே மாதிரி எஸ்எஸ்சி பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் ஒர்க்கிங் என்ன பண்ணும், வாட்ச் பண்ணும். ஸ்கூல் டெவலப் ஆகிருக்கிற தேவையான எல்லாத்தையும் செய்யும். அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடச்சிருக்கான்னு என்ன பண்ண பார்க்கும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகள், த சான்சாக்ஷன் ஆஃப் த கிராண்ட் டு ஸ்கூல் இஸ் டிபெண்ட் ஆன் த ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான். அதாவது ஒரு டெவலப்மெண்ட் பிளானை என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். அந்த டெவலப்மெண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த உதவிகள் கிடைக்கும். சரிங்களா? என்ன பிளான், அதை ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சுருக்காங்கன்னு அந்த எஸ்எம்சி முடிவு பண்ணணும். அதன் அடிப்படை தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான உதவிகள் சான்சாக்ஸ் பண்ணப்படும். அடுத்து அது எஸ்எம்சியுடைய இன்னொரு எஸ்எம்சி முக்கியமானது என்ன, அதாவது ஸ்கூலில் அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். அது ஆர்டி ஆக்ட் படி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் இருக்கும்போது பாதுகாக்கப்படுறாங்களா, அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஆர்டி ஆக்ட் சொன்னபடி உரிமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் என்ன பண்ணணும், அந்த எஸ்எம்சி தான் என்ன பண்ணணும், சொல்லணும். அதுமாதிரி டீச்சர் டியூட்டி பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டெண்டன்ஸில் கரெக்டாக இருக்கணும். அதாவது நேரத்துக்கு அடிக்கடி லீவ் போடக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெசிஃபைக் டைமில் என்ன பண்ணணும், கரிக்குலத்தை முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய திறமைக்கு ஏற்ப என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும் தேவைப்பட்டால். அதே மாதிரி பேரண்ட் டீச்சர் என்ன பண்ணணும், மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் நார்ம்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே படித்த மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். 6 to 8 பார்த்திங்கன்னா 35 டீச்சருக்கு 35 ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் இருக்கணும். 1 to 5 30க்கு ஒரு டீச்சர் இருக்கணும். 35க்கு பார்த்திங்கன்னா 6 to 8க்கு மாறும், ஒரு டீச்சர் இருக்கணும். அதே மாதிரி அப்பர் பிரைமரி செக்ஷன் 6 to 8க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஷுட் பி ஒன் டீச்சர் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 6லேருந்து 12 வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர் இருக்கணும். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை 1 to 5க்கு. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல் டைம் ஹெட் மாஸ்டர்
கண்டிப்பாக என்ன பண்ணும், அதாவது ஒருவேளை அந்த ஸ்கூலில் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட் இருந்தால் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 to 5 பார்த்தீங்கன்னா 200 ஒர்க்கிங் டேஸ். அதே மாதிரி 6 to 8 பார்த்தீங்கன்னா 220 ஒர்க்கிங் டேஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 ஹவர் ஒர்க், அதை வீக்கில் 45 ஹவர் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஃபாலோயிங்கு, அதாவது என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டான பில்டிங் இருக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ் கம் ஸ்டோர் கம் ஹெட் மாஸ்டர் ஹெட் டீச்சர் ஹெட் மாஸ்டர் ரூமு, ஆஃபீஸ் ரூம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செப்பரேட் டாய்லெட்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்கிறாங்க. சேஃப்டி, ஹைஜீனிக் ட்ரிங்கிங் வாட்டர், கிச்சன் டு ப்ரிப்பேர் மிட் டே மீல்ஸ் இருக்கணும். ப்ளே கிரவுண்ட் இருக்கணும். அந்த வளாகத்தை சுற்றி என்ன பண்ணணும், சுற்றுச்சுவர் இருக்கணும். லைப்ரரி, டீச்சிங் லேர்னிங் எக்யூப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எல்லா ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா ரெக்கக்னைசேஷன் இருக்கணும். அதாவது ஆப்டைன் சர்டிஃபிகேட் ஆஃப் லைசன்ஸ், அதை நடத்தக்கூடிய ரெக்கக்னைசேஷன் இருக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணுறாலாம் என்னென்னலாம் அவுட்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த எஸ்சிஆர்டி தான் என்ன பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அந்த எல்லாத்தையும் இது பண்ணி கொடுக்கும். ஸ்டேட்டில் பார்த்து என்சிஆர்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எஸ்சிஆர்டி என்ன பண்ணும், இந்த ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அகாடமி, அவங்க தான் அத்தாரிட்டி அந்த கரிக்குலம் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா, எல்லா குழந்தைகளுடைய ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட், சைல்டுடைய நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரியும் அவங்க டேலண்ட்டை கண்டறிய மாதிரியும் என்ன பண்ணணும், கரிக்குலத்தை ரெடி பண்ணணும். ஃபிசிக்கல் மென்டல் எபிலிட்டிஸை இது பண்ணுற மாதிரி கரிக்குலத்தை ரெடி பண்ணணும். அதே மாதிரி அவங்கள ஆராய்ந்து அவங்கள ஆராய்ச்சிக்கு தூண்டுற விதமாக ஃப்ரெண்ட்லி மேனரில் என்வாயர்மெண்ட்டில் என்ன பண்ணணும், அந்த லேர்னிங் அமையணும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போதுமே மதர் டங்லாம் இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் கண்டினியூஸ், அடிக்கடி என்ன பண்ணணும், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், தொடர்ந்து என்ன பண்ணணும், எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி பீரியட் எக்ஸாம், அதாவது இஃப் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இந்த பீரியடிக்கல் எக்ஸாம் வைக்கலாம். அல்லது வந்து அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டினியூஸாக என்ன பண்ணணும், பீரியடிக்காக வைக்காமல் தொடர்ந்து என்ன பண்ணுங்க, எவாலுவேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்புகள் எடுக்க சொல்லி என்ன சொல்கிறாங்க, எஸ்சிஆருடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.